ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 48. யாழினிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. மீண்டும் இல்லை, நான் பாட்டி கூட ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் நாள் இருந்துட்டு வரவா என்று மீண்டும் கேட்டாள். அபிமன்யு, பாட்டி ஊருக்கு போனா என்ன, அவங்க கூடவே நீயும் போயிடணுமா? அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லையா என்றான் வெடுக்கென்று. எங்கே போக வேண்டாம் என்று கூறிவிடுவானோ என்று யாழினிக்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. யாழினி, இல்லை மாமா, போயிட்டு திரும்ப சீக்கிரம் வந்துடுறேன். அபிமன்யு சற்று நேரம் அவளை கூர்ந்து பார்த்தவன், சரி போகலாம். உடனே மகிழ்ச்சியான யாழினி, தேங்க்ஸ் மாமா, நான் போய் பாட்டி கிட்ட நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அபிமன்யு, ஹே, ஒரு நிமிஷம் நில்லு, நான் என்ன சொன்னேன்னு கவனிச்சியா? போகலாம்னு சொன்னேன். ஐ மீன், நானும் உன் கூட வரேன் என்றான் வேறு எங்கோ பார்த்தபடி. யாழினிக்கு தான் கேட்பது உண்மைதானா என்று தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நிஜமாவா மாமா என்றால் தன் குட்டி கண்களை விரித்து பார்த்தபடி ஆச்சரியமாக. அபிமன்யு, நிஜமாதான். உங்கள் பாட்டி இன்னைக்கு ஊருக்கு போகட்டும், எனக்கு ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நாம் 1 வீக் கழித்து போகலாம். யாழினிக்கு பொங்கி வந்த சந்தோஷம் மொத்தமும் புஷ் என்று ஆகிவிட்டது. இப்பொழுது வேண்டாம் என்று தட்டி கழிப்பதற்காக அபிமன்யு இப்படி கூறுகிறானோ என்று எண்ணியவள், யாழினி, நான் வேணும்னா பாட்டி கூட போகிறேன், நீங்கள் 1 வீக் அப்புறமா வரீங்களா என்றாள். அபிமன்யு, கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு போகிற, நீ மட்டும் தனியாக போனால் உங்கள் வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்களா? போய் உன் பாட்டிக்கிட்டேயே கேளு. அதான் 1 வீக் அப்புறம் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம் என்றான் சிடுசிடுப்பாக. அதில் முகம் வாடி போக அமைதியாக வெளியே சென்று விட்டாள். மரகதம் பாட்டி இவளின் முகத்தை பார்த்ததுமே அபிமன்யு என்ன கூறியிருப்பான் என்று யூகித்தவர் யாழினி அருகில் வந்ததும் அவளின் தலையை வாஞ்சையாக தடவி கொடுத்தபடி, சரி கவலைப்படாத யாழினி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு முகத்தை இப்படி வச்சிருக்க? மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மனசு மாறுற வரைக்கும் நாம் பொறுத்து தான் போகணும். யாழினி, அதெல்லாம் ஒன்றுமில்ல பாட்டி, அவர் ஊருக்கு போக சம்மதிச்சிட்டார். மரகதம் பாட்டியால் நம்பவே முடியவில்லை. அப்படியா? அப்புறம் ஏன் உம்மன் இருக்க? யாழினி, அது இப்போ உன்னை மட்டும் தனியாக போக சொல்கிறார். அவருக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்காம், அது முடிச்சுட்டு 1 வாரம் கழித்து என்னை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்கிறார். மரகதம் பாட்டிக்கு மகிழ்ச்சியில் தலைக்கால் புரியவில்லை. நிஜமாவாடி சொல்கிற? மாப்பிள்ளையே உன்னை கூப்பிட்டு வரேன்னு சொன்னாரா? அப்புறம் எதுக்கடி மூஞ்சை இப்படி வச்சிருக்க? சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே? யாழினி, இல்லை பாட்டி, அவர் இப்போ நான் உன் கூட ஊருக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி சும்மா சொல்லுறாரோன்னு பயமாக இருக்குது. 1 வாரம் கழித்து கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டா என்றால் சந்தேகமாக. யாழினியின் சந்தேகம் பாட்டிக்கும் தொற்றிக்கொள்ள அமைதியாக யோசித்தபடி நின்றார். மீண்டும் தொடர்ந்த யாழினி, கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவை நீ மட்டும் எப்படி தனியாக போவேன்னு கேட்குறார் பாட்டி. உங்கள் வீட்டில் நீ தனியாக போனால் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களா? அதனால் நானே உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன், 1 வாரம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறார். மரகதம், அதுவும் வாஸ்தவம் தானே யாழினி. கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவை அம்மா வீட்டுக்கு வரப்போகிற, நீ மட்டும் தனியாக வந்தால் நல்லா இருக்காது. அவர் சொல்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கிளம்புறேன், 1 வாரம் கழித்து நீ மாப்பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு வா. வேறு வழியின்றி சரி என்று ஒப்புக்கொண்டாள் யாழினி. பிறகு மரகதம் பாட்டி அனைவரிடமும் தான் கிளம்புவதாக கூற, மீரா, என்ன பெரியம்மா அவசரம், பொறுமையாக கிளம்பலாம், ஏன் இவ்வளோ காலையிலேயே? மரகதம், காலையில் கிளம்புனாதாமா சரியாக இருக்கும், அப்புறம் அப்படியே லேட்டாக போயிடும். மரகதம் பாட்டியின் கைகளை பிடித்து கொண்ட மீராவிற்கு கண்கள் கலங்கிவிட்டது. மரகதம், என்னாச்சுமா மீரா என்றார் பதட்டமாக. மீரா, ஒன்றுமில்ல பெரியம்மா, அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, யாழினி பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். மரகதம், அந்த நம்பிக்கையில் தான் நான் ஊருக்கே போகிறேன், உன்னை நம்பாமல் வேற யாரை நம்ப போகிறேன்? மீரா, சரிங்க பெரியம்மா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, பார்த்து பத்திரம். அபிமன்யுவை அறைக்கு சென்று பார்த்தவர், தம்பி, 1 வாரம் கழித்து நீங்கள் யாழினியை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர்றதா சொன்னா நாங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். நான் கிளம்புறேன்ப்பா. யாழினி சின்ன பொண்ணு, தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணால் அவளை மன்னிச்சிருங்க. இனிமேல் நீங்கள் தான் அவளை பார்த்துக்கணும். அபிமன்யு வேற எங்கோ பார்த்தபடி, என் பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும், யாரும் சொல்ல தேவையில்லை என்றான் வெடுக்கென்று. பிறகு அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு மரகதம் பாட்டி இவர்களின் காரிலேயே ஏறி தங்கள் ஊரை நோக்கி புறப்பட்டார். யாழினிதான் அழுது அடம் பிடித்து சிறு குழந்தை போல் மரகதம் பாட்டியை ஒரு வழி செய்துவிட்டாள். அவளை சமாதானம் செய்துவிட்டு கிளம்பவே மரகதம் பாட்டிக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. ஒரு வழியாக அவர் கிளம்பியதும் சோகத்தின் மறு உருவமாக தோட்டத்தில் அமர்ந்திருந்தாள் யாழினி.
நேற்று நடந்த சம்பவமே இன்னும் அவளை வெகுவாக பாதித்திருக்க, மேலும் இன்றே மரகதம் பாட்டி கிளம்பியது யாழினிக்கு மன வருத்தத்தை இரட்டிப்பாக்கியது. காலை நேரம் என்பதால் ஆரணி தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்லை. நேற்று நடந்த சம்பவத்திலிருந்து சங்கடப்பட்டு கொண்டு யாழினி ஆரியனை பார்ப்பதையே தவிர்த்தாள். அனைவரும் அவரவர் வேலையில் பிஸியாக இருக்க சற்று நேரம் தன்னை சமாதானம் படுத்தி கொண்டவள் எழுந்து வீட்டினுள் சென்றாள். அப்போது அலுவலகம் செல்ல தயாராக கீழே இறங்கி வந்த அபிமன்யு யாழினி சோகமான முகத்துடன் வருவதைக் கண்டு, ஆஃபீஸ்க்கு வரியா என்று கேட்டான். அதற்கு பதில் கூறாமல் இல்லை என தலையசைத்தாள் யாழினி. அபிமன்யு ஓகே டேக் ரெஸ்ட் என்று கூறிவிட்டு வெளியே செல்ல எத்தனிக்க, விசாலாட்சியும் ஷைலஜாவும் யாழினியை அறையின் வாயிலில் நின்று முறைத்து பார்த்து கொண்டு இருந்தனர். அவர்களை பார்த்ததும் யாழினிக்கு நேற்றைய சம்பவங்கள் ஒவ்வொன்றாக மனக்கண் முன்பு அலைமோத தொடங்கியது. சட்டென்று அபிமன்யுவின் பின்னோடு ஓடியவள், நானும் ஆஃபீஸ்க்கு வரேன் என்றாள். அபிமன்யு இப்போதான் வரலன்னு சொன்ன என்றான் கேள்வியாக. யாழினி எங்கே தன்னை வீட்டிலேயே விட்டுவிட்டு சென்று விடுவானோ என்ற பயத்தில், இங்க போர் அடிக்கும் மாமா, நானும் வரேன் என்றாள் மீண்டும். அபிமன்யுவிற்கோ காரியம் ஆகணும்னா மட்டும் மாமா மாமான்னு கீவேர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறா, எங்கேயாவது ஆசையாக கூப்பிடுறாளா பாரு என்று வாய்க்குள் முணுமுணுத்தவன் வெளியே ஓகே யுவர் விஷ் சாப்பிட்டியா? யாழினி இல்லை. அபிமன்யு மாம், நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் பார்த்துக்கிறோம், கெட்டிங் லேட், பை மாம் என்று கூறிவிட்டு முன்னே நடக்க, யாழினி போயிட்டு வரேன் அத்தை, வரேன் பாட்டி என்று கூறிவிட்டு அபிமன்யுவை பின்தொடர்ந்து ஓடினாள். யாழினி மனதிற்குள் பல வகையான உணர்வுகள் போட்டி போட்டு கொண்டிருந்தது. குடும்பத்தினரை விட்டு பிரிந்து வந்ததிலிருந்து மரகதம் உடன் இருக்கவே அவ்வளவாக யாழினிக்கு தெரியவில்லை. இன்று மரகதமும் சென்றுவிட ஏதோ வெறுமையாக இருப்பது போல் உணர்ந்தாள். ஏதோ தான் மட்டும் எங்கோ புதிய இடத்தில் தெரியாத மனிதர்களுடன் வாழ்வது போல் தோன்றியது. பொதுவாக திருமணம் முடிந்து பெற்றோர் வீட்டில் இருந்து மாமியார் வீட்டிற்கு செல்லும் அனைத்து பெண்களும் கடந்து வரக்கூடிய வலி மிகுந்த நாட்களை தான் யாழினியும் தற்பொழுது கடந்து கொண்டிருக்கிறாள். காலம்தானே அனைத்திற்கும் மருந்து. இனி இதுதான் நம் வீடு, இவர்கள்தாம் நம் உறவு என்று புரிந்து கொள்ளும் காலம் வரை தனித்து விடப்பட்டது போல்தான் எண்ணம் தோன்றும். கார் அலுவலகம் சென்று அடையும் வரையிலும் அமைதியாக அமர்ந்திருந்த யாழினியை திரும்பி திரும்பி பார்த்தவாறு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான் அபிமன்யு. அவர்களுடைய அறைக்குள் நுழையும் வரையிலும் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தாள் யாழினி. அபிமன்யுவுடன் யாழினி செல்வதை பார்த்த அவர்கள் அலுவலகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் பிரியா உடன் பணிபுரியும் சந்தியாவிடம், சந்து, யார் இந்த பொண்ணு, பாஸ் கூட ஜோடி போட்டுக்கிட்டு போறா என்றாள் வெறுப்பாக. முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. சந்தியா, ஓ அவங்களா, அவங்க நம்ம பாஸோட வைஃப் டி என்று கூறி பிரியாவின் தலையில் இடியை தூக்கி போட்டாள் சந்தியா. பிரியா அதிர்ச்சியாக வாட் என்று சத்தமாக கூறியபடி எழுந்து நின்று விட்டாள். அக்கம் பக்கத்து டேபிளில் இருப்பவர்கள் தங்களை ஒரு மாதிரி பார்ப்பதை உணர்ந்த சந்தியா, சாரி கைஸ், யூ கேரி ஆன் என்று கூறிவிட்டு, நீ வா என் கூட என்று பிரியாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு கேன்டீன் நோக்கி சென்றாள். உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி கத்துற? பிரியா, நிஜமாவே சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றால் இன்னும் அதிர்ச்சி மாறாமல். சந்தியா, என்னடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவருக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன, ஆகலைன்னா உனக்கு என்ன, நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? அதற்கு பிரியா சலிப்பாக தன் முகத்தை திருப்பியவள், லூசு மாதிரி பேசாத சந்தியா, நான் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதே அவருக்காக தான். சந்தியா அதிர்ச்சியாக, என்னடி சொல்கிற, எனக்காக தான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்ன, இப்போ அவருக்காகன்னு சொல்கிற, உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், நீ ஏன் அவருக்காக இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்க? பிரியா, என்னுடைய பழைய ஆஃபீஸ் கலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கிளைண்ட் மீட்டிங்குக்காக வெளியில் போயிருந்தோம். அப்போது டாப் பிஸ்னஸ் மேன்ஸ்க்காக மீட்டிங் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது தான் நான் அபிமன்யுவை மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லுக்லையே எப்படி என்னை இம்ப்ரெஸ் பண்ணார் தெரியுமா? வாட் அ மேன், ஹவு ஹேண்ட்ஸம் ஹீ இஸ். இது வரைக்கும் யாரையும் நான் பார்த்து இப்படி இம்ப்ரெஸ் ஆனதே இல்லை. பட் ஹீ இஸ் ஸ்பெஷல் டு மீ. அப்போலேருந்து நான் அபியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூனோ, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்று பழைய நினைவுகளில் ரசித்து கூறிக்கொண்டிருந்தாள். சந்தியா, என்னடி உளறிட்டு இருக்க, நீ இப்படியெல்லாம் கிடையாதே. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போதான் ரீசெண்டாக கல்யாணம் முடிஞ்சது. பிரியா, எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது சந்தியா. நான் அபிமன்யுவை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணும்போது அன்மேரிட்னு தான் போட்டிருந்துச்சு. அதனால் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நினச்சேன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ சொல்கிறது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்று தன் தலையை 2 கைகளிலும் தாங்கியபடி அருகில் இருந்த டேபிளில் பொத்தென்று அமர்ந்தாள். சந்தியா, அவரோட மேரேஜில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்துருச்சுடி.
இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கார்ல, அந்த பொண்ணோட அக்காவுக்கும் அபிசாருக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பொண்ணு மாறிப்போச்சு. இந்த பொண்ணு கூட படித்த பொண்ணு கிடையாதாம். அரசல் புரசலாக இவங்கள பற்றி பேசும்போது கேட்டிருக்கேன். அபிசாருக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மேட்சிங் இல்லை, படிக்கவே இல்லை. சந்தியாவின் பேச்சில் சட்டென்று சந்தியாவை நிமிர்ந்து பார்த்த பிரியா, என்னடி சொல்கிற, நிஜமாவா? படிக்காத பொண்ணையா கல்யாணம் பண்ணியிருக்கார்? சந்தியா, ஆமாண்டி, அதான் சொன்னேன்ல மேரேஜில் ஏதோ ப்ராப்ளம். பிரியா, ஓ சரி, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் யோசனையோடு. சந்தியா, என்னடி பண்ண போகிற? எதுவும் லூசு மாதிரி செஞ்சு வச்சிடாத. அபிசாருக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மளை தொலைச்சிடுவார். பிரியா, நீ பயப்படாத, எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்றவள் அவசரமாக மனதிற்குள் ஒரு கணக்கை போட்டாள். கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லாத பொண்ணுக்கும் அபிக்கும் எப்படி செட் ஆகும்? அபி எவ்வளவு பெரிய பிஸ்னஸ்மேன், எத்தனையோ பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறவர். அவருக்கு போய் இப்படி படிப்பறிவு இல்லாத பொண்ணா? நினச்சி பார்க்கவே கன்றாவியாக இருக்குது. நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி வந்துட்டாளேன்னு கவலைப்பட்டேன். கடைசியில் அபிக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் இருக்காளே. எப்படியாவது அந்த இடத்துக்கு நான் வரணும். அதுக்கு அபியோட மனசில் நான் இடம் பிடிக்கணும். பிரியா, சரி வா, டைம் ஆகுது, கேபினுக்கு போகலாம். வழக்கம் போல் யாழினி அறைக்குள் நுழைந்ததும் தன்னுடைய இருக்கைக்கு சென்று அமர்ந்தவள் சற்று நேரம் எதுவுமே செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அபிமன்யு ஒரு புறம் வேலையை செய்து கொண்டிருந்தாலும் கவனத்தை யாழினியின் மேலே வைத்திருந்தான். இருவரின் எண்ணத்தையும் கலைக்கும்படி கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. மே ஐ கமின் சார் என்ற குரலுடன். எஸ் கமின் என்று அபிமன்யு குரல் கொடுக்க கதவை திறந்தபடி உள்ளே நுழைந்தாள் பிரியா. உள்ளே நுழைந்ததும் நேராக அவளின் பார்வை யாழினி இருக்கும் திசையை நோக்கிதான் சென்றது. யாழினியை எடை போடும்படி ஒரு பார்வையை பார்த்தவள் அபிமன்யுவின் குரலில் கலைந்தாள். வாட் யூ வாண்ட் என்றான் பிரியாவை பார்த்து. பிரியா, சார், இந்த டாக்குமெண்ட்டில் உங்கள் சைன் வேணும் என்று இழுத்தவள் யாழினியை பார்த்து, புதுசாக டைப்பிங்க்கு ஆள் எடுத்திருக்கீங்களா சார்? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருக்காங்க. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் என்றாள் நக்கலான குரலில். அவள் கூறுவது யாழினிக்கு புரியாவிட்டாலும் அபிமன்யு யாழினியை போல் இல்லையே. யாழினி தன் எதிரே நிற்கும் புதியவளை புரியாமல் பார்க்க அபிமன்யு, நோ நீட், எனக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது என்று முகத்தில் அடித்தது போல் கூறியவன், அண்ட் ஒன் மோர் திங் என்றவன் எழுந்து யாழினியின் அருகில் சென்று அவளின் தோளின் மீது கையை போட்டபடி, ஷீ இஸ் மை வைஃப் என்றான் யாழினியை பார்த்தபடி. அப்போதுதான் யாழினிக்கு உரைத்தது, அவள் தன்னைத்தான் புதிதாக வேலைக்கு சேர்த்திருக்கிறார்கள் என்று நினைத்து பேசுகிறாள் என்று. மேலும் தொடர்ந்து அபிமன்யு, இங்கே நீங்கள் எந்த வேலையை பார்க்க வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். யாரு என்னன்னு தெரியாமல் திரும்ப இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. காட் இட் என்று அடிக்குரலில் சீரும்படி கூறினான். யாழினியை மட்டம் தட்டுவது போல் பேச எண்ணி வந்த பிரியாவிற்கே அபிமன்யுவின் பேச்சில் அவமானமாகி போனது. பதில் எதுவும் கூறாமல் வெடுக்கென வெளியேறிவிட்டாள். அபிமன்யு யாழினியிடம், அவள் ஒன்னதான் டைப்பிஸ்டான்னு கேட்குறா, இல்லை நான் இவரோட ஒய்ஃப்னு சொல்லாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க. யாழினியோ இவன் கூறுவது அனைத்தையும் காற்றில் விட்டவள், நிஜமாவே ஊருக்கு கூட்டிட்டு போவீங்களா மாமா என்றாள் மீண்டும். அதில் கடுப்பான அபிமன்யு பல்லை கடித்தபடி தன் இருக்கையில் சென்று அமர்ந்து தன் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான். இப்படியே ஒரு வாரம் கடந்து விட்டது. யாழினி அபிமன்யுவிடம் பேச கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஊருக்கு போவதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அபிமன்யு தங்கள் தோட்டத்தில் ஒரு கையில் காஃபியும் மறு கையில் நியூஸ் பேப்பருமாக அமர்ந்திருந்தான். அப்போது, வணக்கம் மாப்ள என்று பின்னால் குரல் கேட்க திரும்பி யார் என்று பார்த்தான். வந்தவர்கள் யார் என்று அபிமன்யுவிற்கு தெரியவில்லை. அவர்களின் மாப்பிள்ளை என்ற அழைப்பு அபிமன்யுவிற்கு எரிச்சலை கொடுக்க அதை சற்றும் மறைக்காது முகத்தில் காட்டினான். யாழினியின் எண்ணம் நிறைவேறுமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.